நேற்று காலையில் 10 மணிக்கு இந்த ஊருக்கு வந்தோங்க. இன்னைக்கு 25 மணி நேரம் கழிச்சு காலையில் 11 மணி ஆகுது. 25 மணி நேரமாக கண்டினியூஸாக மழை, அடமழை, காற்று அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளோட இந்த சூப்பரான மான்சூன் ட்ரிப்போட பீக் இதுதான் நான் டிக்ளேர் பண்ணுவாங்க. தரமான ஒரு சம்பவம் இங்கே மகாராஷ்டிரா மகாபலேஸ்வரில். சூப்பரான ஒரு ஊருங்க. சுற்றி அப்படியே காட்டுற பாருங்க, என்ன இடத்தையும் பச்சை பசேன்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காத்தாவும் பங்கம்பா. இன்னைக்கு என்னதான் மழை பெஞ்சாலும் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. சூப்பராக போயிட்டு இந்த ஊரை வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னால் கையெடுக்க முடியாது, கையெடுத்தா கொடை பறந்து. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேற லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். என்னதான் மழை பெஞ்சாலும் இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம். நம்ம மான்சூன் மகாராஷ்டிரா வெல்கம்ஸ் யூ அகைன். சரி வாங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நேராக வந்து மகாபலேஸ்வர் அந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். நம்மளோட அந்த மெயின் மார்க்கெட் ஜங்ஷன்லேயே பூர்ணா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்குங்க. நைட்டு இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். டேஸ்ட் ஓகே தான், பட் செம்ம க்ரௌடு. மகாராஷ்டிரா குஜராத் சைட்லாம் போனீங்கன்னா தான் வெஜ்ஜுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுங்க. ஏன்னா இங்கே வெஜிடேரியன்ஸ் ரொம்ப அதிகம். சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் வாங்க. சரி மராட்டி டிஷ்லாம் போதும், அழகான ஒரு தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் பக்காவாக இருக்குங்க. ஏதோ யூடியூப்லேயே சங்கீதாவில் ஆர்டர் பண்ண மாதிரி எத்தா தண்டி மசாலா தோசை, அப்புறம் சாம்பார் சட்னி. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்ல, மகாராஷ்டிராவில் தான் முதல்ல சாம்பார் கண்டுபிடிச்சதே இங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. ஏய் செம்மையாக இருக்கியா சாம்பார் பக்கா. சரி அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இந்த மண்டையெல்லாம் மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் தலைக்கெல்லாம் போயிடுச்சு, அப்பவும் நிற்க மாட்டேங்குது, நினச்சிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. போல ஹேர் கட் பண்ணணும். அருமையான கிளைமேட்டா. அப்படியே கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே இந்த பக்கம் தோசை சாப்பிட்ற சுகம் இருக்கே. மசாலா தோசை, சாம்பார் சட்னி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸுங்க. டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. பட் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொதப்பிட்டாப்புல. உன் சாம்பார் சூப்பராக இருக்குடா, இன்னொரு கிளாஸ் கெடுக்குறா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நீ வேணால் பில்லு போட்டு வாங்கிக்கோ அப்படின்ட்டாப்புல. என்னது சாம்பாருக்கு பில்லா அப்படின்னு ஆகி போச்சுங்க. இந்த மகாராஷ்டிரா சைடு வந்துட்டிங்கன்னா இது ஒரு காமனான ப்ராக்டிஸ். எதாவது நீ எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. அதுவும் வந்து தோசையே 120 ரூபா தான், ஒரு கப்பு சாம்பார் 40 ரூபாவான். நாங்களாம் வந்து தோசைக்காக சாம்பார் வாங்குறவங்க இல்லடே, சாம்பாருக்காக தான் தோசை வாங்குறவங்கன்னு சொல்லிட்டு வீரமாக கிளம்பி வந்தாச்சு. ஆத்தாடி செமையாக ஊற்றுதுங்க. சரி இப்போ அப்படியே நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கே தான் டாக்ஸி ஸ்டாண்டும் இருக்குது. ஏதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் நம்ம. இந்த மகாபலேஸ்வர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குங்க. ஓல்டு மகாபலேஸ்வர் ஃபஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி ஆகணும். அங்கே வந்து ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோவில், அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே உங்களுக்கு எலிஃபண்ட் வியூ பாயிண்ட்டு, வாட்டர் ஃபால்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்குது. ட்ரெக்கிங் ஏரியாவும் இருக்குது. பட் இந்த மழையில் எது ஓப்பன் எது க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க டூரிஸ்ட் பாயிண்ட்டு போகிறதுக்கெலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லைனா பைக் டாக்ஸியோ பைக் ரெண்டல்ஸோ எதுவுமே கிடையாது. டாக்ஸி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். முன்னாடி வந்து பைக் ரெண்டல் விற்றுருந்தாங்களாம், பட் டாக்ஸிக்காரங்களாம் சண்டை போட்டு ஸ்ட்ரைக் பண்ணி அதையும் நிப்பாட்டிகிட்டே தான் பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம போயிட்டு விசாரிச்சு பார்ப்போம் பேக்கேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மனுஷன்ட்ட இந்த பக்கம் இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் டாக்ஸி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டுன்னு தான் சொல்கிறாங்க நம்ம விசாரிச்ச வரைக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்ப்போம். ஏன்னா ஒன்று ஒரு டைரெக்ஷனில் இருக்குது நம்ம போக வேண்டிய இடம்லாம். அடிக்கிற காற்றுக்கு ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருச்சுங்க. அதனால் நான் வந்து கொடையை இப்படி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரண்டில் இந்த ஆங்கிளில் அதுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியல சுத்தமாக. ஆத்தாடி இங்கிட்ட போய் சேர்றதுக்குள்ளே அப்படி தான் போல இருக்குது. நம்ம சட்டு விட்டுன்னு ஒரு காரை பார்த்து ஏறுவோம் வாங்க. பேக்கேஜ் பேசிகிட்டு இருக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். 3-3.5 மணி நேரம் ஆகுமா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு. பட் அவர் இப்போயே டிஸ்க்ளைமர் போட்டார், மழை காலம் என்ன தெரியும், எது ஃபாகாக இருக்குலாம் எனக்கு தெரியாது, மழையை என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இருக்காரு. நானும் அதுக்கு தான் தலை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற போகிறோம். பேக் உள்ளே போட்டுருவோம். ஃப்ரெண்டுமே போயிட்டாங்க. கார் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள முழுசாக நினைஞ்சு போயிடுதுங்க. என்ன ஃபாக்டப்பாக இருக்குங்க எல்லா இடமும். इधर ही कुछ ही दिख रहा है। ठीक है नहीं, हम भी मानसून एंजॉय करने के लिए आया, तो हमको ये मानसून मौसम प्रॉब्लम नहीं.
என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் ஒரு விஷயம் நான் சொல்லுவேங்க, மச்சான் மான்சூன் ட்ரிப் போகிறான் வரியான்னு கேட்டால, டேய் மழையில் எவனா ட்ரிப்பு போவானா, நனைஞ்சிக்கிட்டு நசன்னு இருக்குமே அப்படின்வாங்க. எனக்கு அப்போல்லாம் செம காண்டாவுங்க. எப்படி இந்த சல்லக்குட்டி கிளைமேட்டை குறை சொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டு. இந்த மழை காலத்தில் சுற்றுறதுன்றது ஒரு ட்ரீமுங்க, இல்லைனா அது ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இது ஸ்பெஷலாக நினைக்கிறவங்களால மட்டும்தான் இது என்ஜாய் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் மழையில் உங்களுக்கு ட்ரிப் போகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மழையில் நினைக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம வரோமே. எந்நேரமும் மழை பெஞ்சிக்கிட்டு மாதிரி பச்சை பசேன்னு இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஒரு சொன்ன முடியாது, நீங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உண்டு. அதான் ஃபஸ்ட்டு கहाँ जा रहे हैं? मंदिर जा रहे हैं. बढ़िया बढ़िया. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து மகாபலேஸ்வர் மந்திர் போகிறோம். கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கும் பழமையான ஒரு கோவிலுங்க. இந்த ஊருக்கு பேரே வந்து அந்த மந்திர்லேருந்து தான் வந்துச்சு. இந்த மெயின் மகாபலேஸ்வர் ஊர்லேருந்து ஓல்டு மகாபலேஸ்வர் ஊர் கிட்டத்தட்ட 6.5 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு நீங்கள் டாக்ஸி எடுத்து தான் போயணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. தலைவர்கிட்ட ஒரே கொஸ்டின் தாங்க கேட்டேன், இது வந்து அதிகமான மழையா இல்லை நார்மலா? ஏன்னா நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட 25 மணி நேரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னால அவர் சொல்கிறாரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் அப்படின்றாருங்க. நம்ம ஊரில் இந்த ட்ரெய்லருக்கே ஒரு வாரத்துக்கு வந்து லீவ் விட்டுருவாங்க, கனமழைனால் பள்ளி கல்லூரியில் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே பெய்கிற மழைலாம் வந்து நம்ம ஊரில் பெஞ்சுன்னா தாங்கவே தாங்காதுங்க, முழுகிடும் நம்ம ஊர்லாம். பட் இங்கே வந்து இந்த மலை ஏரியா ட்ரைனேஜ்லாம் பக்காவாக இருக்குன்றதெல்லாம் நேச்சுரலி சொல்கிறேன், கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னு நான் சொல்லலை. நேச்சுரலி இங்கே ட்ரைனேஜே வந்து இந்த ஊர் சீதோஷ நிக் மாதிரி தானே இருக்கும். ஸோ தண்ணியில் நிற்காது, அப்படி அப்படியே கீழே ஓடி போயிடும். ஸோ இந்த ஏரியாவில் அப்படியே போயிடுது, படப்படப்படன்னு மலையிலேருந்து கீழே இறங்கி வாட்டர் ஃபால்ஸாகி கிளம்பிடும். ஸோ அதுதான் இந்த மழையெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் மான்சூன்னா த ரியல் மான்சூன் என்னென்னு. நம்ம ஊரில் மான்சூன்னா ஃப்ளட்டு, இங்கே வந்து அது என்ஜாய். லாஸ்ட் இயர் வந்து நம்மளால மான்சூன் ட்ரிப்பே போக முடியலங்க, நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அது இதுன்னு சொல்லிட்டு டைமே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க மான்சூன் ட்ரிப் எங்கே போகிறோம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே இந்த வருஷம் பக்காவாக கிளம்பணும்னு கிளம்பி வந்தாச்சு. பிளான் நானும் போடணும்னு நினச்சேன், ஒன்றுமே என்னால் போட முடியல. நீங்கள் கடைசியாக பார்த்த எல்லா இடமும் வந்து அன்பிளான்டுங்க. நாளைக்கு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நம்ம டிசைட் பண்ணோம். சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, அதான் உண்மை. அந்த கோவா ட்ரெயின் கொண்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு நாள் முன்னாடி தட்கல்ல போட்ட ட்ரெயின்ஸ் தான் எல்லாமே. நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு மான்சூனை. இன்றைக்கி டேவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க, மகாபலேஸ்வரர் கோவிலுக்கு. ரொம்ப 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 பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நெட்லலாம் பார்த்தா 800 வருஷம் பழைய கோயில்னு போட்டிருக்காங்க. இங்கே லோக்கலில் வந்து 4500 வருஷம் பழைய கோயில் அப்படின்றாங்க. ஏதோ ஒன்று அருமையான கோயில், அவ்வளோதான். இப்போ அப்படியே மேலே போவோம். இங்கே மொத்தம் வந்து நம்மளுக்கு 5-6 ஸ்பாட் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல அப்படியே கவர் பண்ணிட்டு இது பண்ண வேண்டியதான். ஜெய் ஸ்ரீ மகாபலேஸ்வரா. ஓம் நம சிவாய. ஓ இன்னும் இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஒரு சிவன் கோயில் வருதுங்க. இது அந்த மெயினான மகாபலேஸ்வர் கோயிலில், அந்த கோயில் பின்னாடி இருக்குது. ஜஸ்ட் இங்கே போயிட்டு சேவிச்சுட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இந்த மாதிரி வடக்கில் இருக்க கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இல்லை உள்ளே போயிட்டு நம்மளால் பெருமாளுக்கு பூஜை பண்ண முடியும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கர, நாகநாத யோகநாத ஓம் சிவாய சங்கர, சசிதரணே சுந்தரேச ஓம் சிவாய சங்கர. ஓம் நம சிவாய. அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் வந்தோன்னா இதுதாங்க த மெயினான மகாபலேஸ்வரர் மந்திர். அப்படியே லென்ஸை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறேன், ஏன்னா பயங்கரமாக பார்க்க போய்கிட்டு இருக்கு. உள்ளே போய்ட்டு தர்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாங்க. இந்த ஊர் பேர் வந்ததுக்கும் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரிக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது. மகா மற்றும் பலி அப்படின்னு சொல்லிட்டு 2 அரக்கர்கள் இந்த ஏரியாவை ரொம்ப கொடுமை பண்ணியிருந்தாங்களாம். அப்போ இங்கே இருக்கிற மக்கள் வந்து பயங்கரமான ப்ரேயர் பண்ணி சிவனை வந்து வர வச்சு அந்த 2 அரக்கர்களையும் சம்ஹாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு நினைவாக தான் இந்த மகாபலேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் உருவாச்சான். சூப்பராக இருக்குல்ல இடம், லொக்கேஷன், ஹிஸ்ட்ரி எல்லாம். பின்னாடி ஒரு அருமையான வியூ பாயிண்ட் இருக்கும், பட் ஆக்சுவலி கண்ணுக்கு தெரியாது நமக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பழங்காலத்து கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். சரி உள்ளே போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தர்ஷனுங்க. உள்ளே வந்து சுயம்புலிங்கம் தான், அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
வெளில வந்தாலும் தெரியுது ஒன்றும் பயங்கரமாக மாறி இருக்கு கிளைமேட் அப்படின்னு சொல்லி. திருப்பூர் பாருங்க. வாவ். ஜெய் ஸ்ரீ மகாபலேஸ்வரா. ஓம் நம சிவாய. பின்னாடி நம்மளுக்கு அப்படியே பஞ்சகங்கா மந்தின்னு இருக்குங்க. இதை விசிட் பண்ணிட்டோன்னா கோவில் பார்ட் ஆஃப் மகாபலேஸ்வரா முடிஞ்சிருச்சு. ஹிஸ்டாரிக்கல் பார்ட் இதுதான். ஓல்டு மகாபலேஸ்வரா முடிச்சாச்சு நம்ம. இதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட் சீயிங் தான். உள்ளே போய்ட்டு அம்மனை தரிசித்து வந்துடுறேன். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு எனக்கு தெரியல, இங்கே நெட்டு ஒர்க் ஆகலை. ஸோ மன்னிச்சோ, இடத்த அப்படியே ரசிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பஞ்சகங்கா கோயில் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட 5 ஜீவநதிக்கு சமர்ப்பணமான ஒரு கோயிலுங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குள்ள 5 நதியும் நீங்கள் ஒரே இடத்துல வந்து குளிச்சு அதோட புண்ணியத்தை ஏற்றுக்கலாம் மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்குது. காயத்ரி, சாவித்ரி, வியன்னா அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றொன்றுத்தையும் அப்படியே தொட்டு நீங்கள் சேவிக்கலாம். இல்லை ஃபைனலாக ஒரு அவுட்புட் தண்ணி வருது, அதை அழகாக புரோட்சனம் பண்ணிட்டு கிளம்பிடலாம் நீங்கள். அவ்வளோதான், டெம்பிள் பார்ட் ஓவர். கிளம்பலாம் அடுத்த ஸ்பாட்டுக்கு. நம்ம டிரைவர் பக்காவாக இருக்காருங்க, சரியான ஸ்பாட்டில் இறக்கி விட்டுருக்காரு. வைப்பர் போட்டு என்ன பண்ணாலும் கண்ணே தெரிலங்க, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ஒரு செகண்டும். அதாவது தலைவர் ஹீட்ரு போட்டிருக்காப்புல, கிளியர் ஆகும் நம்புவோம். இப்போ அகலா காஞ்சாருங்க இதை. ஸ்ட்ராபெரி கார்டன். ஓ, ஸ்ட்ராபெரி கார்டன் படியா. அடுத்தது கார்டன், ஸ்ட்ராபெரி கார்டன் போகிறோமா, அது ஒரு பெரிய கதை இருக்குது, சொல்கிறவங்க கிட்ட. நான் மகாபலேஸ்வரில் ஒரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா இங்கே இருக்க பெரி ஃபார்மிங். ஸ்ட்ராபெரி கார்டன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வகையான பெரிகள் வந்துறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே மும்பையில் ஆட்சி பண்ணும்போது நம்ம ஊரில் எப்படி வந்து ஊட்டியெல்லாம் உருவாக்கினாங்களோ அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் 3 ஹில் ஸ்டேஷனை உருவாக்கினாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மகாபலேஸ்வர், 2வது மாத்தரன், அதுக்கப்புறம் லோனாவாலா. இது 3மே அவங்களுக்கு சில் பண்ணுறதுக்காக உருவாக்கின இடம். இங்கே மகாபலேஸ்வரில் இப்போ கிட்டத்தட்ட 22 பார்க்க வேண்டிய ஸ்பாட்ஸ் இருக்குது. அது எல்லாமே உருவாக்குனது பிரிட்டிஷ்காரங்க தான். அவங்க வச்ச பேரில் தான் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க தான் வந்து மகாபலேஸ்வரில் ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ ஸ்ட்ராபெரி எப்படி மகாபலேஸ்வர் வந்ததுக்கான சுருக்கமான ஹிஸ்ட்ரி இது தான். ஸோ உள்ளே போயிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராபெரி கார்டனை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி காய்ச்சிருக்காதான், ஏன்னா மான்சூனில் வந்து அது காய்க்காது. இதே ஸ்ட்ராபெரி சீசனில் வந்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமாக உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்ட்ராபெரி தருவாங்களாம் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அதுக்கு வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணணும், ஏன்னா கேஃபே மாதிரி அவங்களே வச்சுருப்பாங்க. ஜாமிக்குமே எதாவது வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, என்ன மாதிரி சோலோ ட்ரிப்பில் நீங்கள் போனீங்கன்னா எப்படி வேணால் போகலாம், எங்கே வேணால் தங்கலாங்க. ஆனால் இதே ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போக முடியாது. நல்லா பிளான் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக தான் போகணுன்னு ஆசைப்படுவோம். அப்போ நீங்கள் ஜிடி ஹாலிடேஸ் மாதிரி நல்ல ட்ராவல் ஏஜென்ட் போனீங்கன்னா உங்கள் ட்ரிப் ஒன்றும் மெமரபுளாக இருக்குங்க. ஜிடி ஹாலிடேஸ்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப லக்ஸுரி பேக்கேஜஸ், ஃபாரின் ட்ரிப் மட்டும்தான் இல்லை, இந்தியாக்குள்ளேயே அவங்க எக்கச்சக்கமான அஃபோர்டபுள் ரேட்டில் பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே அவங்களோட டீட்டெயில்ஸ் தர மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். தமிழ்லேயே உங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டீம் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளான டூர் இந்தியாலேயோ இல்லைனா எந்த ஒரு நாட்டுக்கு போகணுன்னாலும் கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பார்ட்னரான ஜிடி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் ட்ரிப்பை மெமரபுள் ஆக்குங்க. இங்கே சீசனில் வந்தோன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி பிளக்கிங் கூட பண்ணலாமாங்க. இந்த வெளிநாட்டு யூடியூபர்லாம் போடுவாங்கல்ல, நாங்கள் ஸ்ட்ராபெரி பறிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சம்பவம் நீங்கள் வந்து இந்தியாவில் மகாபலேஸ்வரில் பண்ணலாம். கீழே வந்து இப்போ எல்லாத்தையும் ஒரு மாதிரி மூடி தான் வச்சுருப்பாங்களாம். பட் நார்மல் டேத்தில் வந்து எப்படி இருக்குன்னு ஃபோட்டோஸ் வேணால் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு நான். வாவ், அழகாக இருக்கியா ஸ்ட்ராபெரிலாம். யோசிச்சு பாருங்களேன், இது ஃபுல்லாக அப்படியே வந்து செக்கச்சவேன்னு பெரிஸ் இருக்கும்போது நம்ம வந்து எப்படி இருந்திருக்கோன்னு. இதெல்லாம் தான் ஸ்ட்ராபெரி செடிகள், பார்த்துக்கோங்க. கீழே வந்து கோஸ் போட்டிருக்காங்க. வாவ், மழை லைட்டாக வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. அதனால் இப்போ நம்மளுக்கு வியூ பாயிண்ட்லாம் நல்லா தெரியும். ஸோ அடுத்த போகிற வியூ பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லாயிருக்கும். பட் நம்ம டிரைவர் சொல்லிட்டாரு இங்கே வந்ததுக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிஸ்னஸ்க்காக சொன்னாலும் இங்கே லோக்கலில் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வாங்கலாம். இது ரெஸ்ட் ரூம்லாம் கூட இருக்குது, நீங்கள் வேணா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்கா ஏரியா. இங்கேயே விளைஞ்ச ஸ்ட்ராபெரி வச்சு ஸ்ட்ராபெரி வித் க்ரீம் அப்படின்னு ஒன்று தராங்க. இங்கே இருக்கலே மோஸ்ட் ஃபேமஸ் டிஷ் இதுதானா. ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 180 அப்படின்றாங்க. பட் ஸ்ட்ராபெரிலாம் இருக்கிறதுனால குட்டுன்னு தான் நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், பக்கோடா எல்லாமே இருக்குது. பட் இதுதான் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் மேல்பெரி க்ரீமும் இருக்கான், அது ஒன்றும் எக்ஸ்பென்சிவ். ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் டேஸ்ட் பண்ணணும் மஸ்ட்டு. இது க்ரீம் மட்டும்தானா இல்லை ஐஸ்கிரீமும் இருக்குமா அப்படின்னு தெரியல. வழுக்குதுரா, பார்த்து நடக்கணும். பார்த்துலாமா எப்படி இருக்குண்ணே. அது பெரிய ஸ்பூன், ஃபலூடா ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாவ், கம்ப்ளீட்லி ஹோம்மேடு, எதுவுமே கடை ஐட்டம் இல்லைன்றாங்க.
அப்படியே ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி இருக்கும். லைட்டாக புளிக்குது. அடியிலேருந்து எடுத்து பார்க்கலாம். செமையாக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராபெரியை பதப்படுத்தி தான் வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ் இல்லை இது. அதான் தலைவர்கிட்ட கேட்டேன், எப்போ வந்தால் லைவாக நீங்கள் ஸ்ட்ராபெரி சாப்பிட்லான்னால அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்தால் எக்கச்சக்கமாக விளையுமாங்க ஸ்ட்ராபெரி. எவ்வளோ வேணால் நீங்கள் பறித்து சாப்பிட்டுக்கலாமா. இங்கெல்லாம் டப்பா கணக்கு கிடையாது, கிலோ கணக்கில் தருவாங்களாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 450 ரூபா ஒரு கிலோ இருக்குமா. பட் நீங்கள் வந்து ஜனவரிக்கு மேலாம் வந்தீங்கன்னா 150 ரூபா கிலோக்கு போயிடுமா. அவ்வளோ ஹார்வெஸ்ட் இருக்குமா. யோசிச்சு பாருங்க, 1 கிலோ ஸ்ட்ராபெரி 150 ரூபா. நம்ம ஊரில் ஒரு டப்பாவே நம்ம 150 ரூபா கொடுத்து வாங்குவோம். அது மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 200-300 கிராம் தான் இருக்கும். ஸோ இப்போ வெதர் சூப்பராக மாறிடுச்சுங்க. மழை விட்டோன்னே பாருங்கள், இந்த பச்சை பசேன்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு லக்கி டைம். இப்போ வியூ பாயிண்ட்டு, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம் வாங்க. ஆத்தாடி ஆத்தா, என்ன இடங்க இது. டைரெக்டாக அப்படியே மலை கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபாகு மூடி இருந்தால் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கீழே அழகாக டேமா தண்ணியான்னு தெரில, அப்படி இருக்குது. சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டா, நீங்கள் இந்த ட்ரிப்லாம் கிளம்பும் போது உங்களுக்கு 10 வியூ 15 வியூ காட்டுறேன்னு வாங்க, அதில் 5 வியூ ஒரே இடத்துல இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு எலிஃபென்ட் வியூ பாயிண்ட், நீடல் வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட், இந்த வியூ பாயிண்ட் சொல்லிட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால் இங்கே இருக்குது. ஆத்தாடி பயங்கரம் பயங்கரம். ஃபாகு லைட்டாக கிளியர் ஆனோடனே எவ்வளோ மேஜிக்கலாக இருக்குது பாருங்க இந்த இடம். நான் அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன், மான்சூனில் மட்டும்தான் இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம்லாம். நீங்கள் வேறு எந்த டயத்தில் வந்து நீங்கள் பார்த்தாலும் இந்த ஒரு அழகு கண்டிப்பாக உங்கள் கண்ணில் படாதுங்க, அது ஃபார் ஷுவர். பட் நீங்கள் வந்து வேறு டைம் வந்தீங்கன்னா அப்போது இந்த ஃபாக்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஏரியாவை ஃபுல்லாக ஒரு மாதிரி ரசிக்கலாம். பட் இந்த மாதிரி க்ரீனிஷ் பியூட்டி இருக்குது பாருங்கள், இது ஜஸ்ட் மான்சூன் திங். சரி, அப்படியே பொறுமையாக வாங்க, நடந்து போவோம். எலிஃபண்ட் ஹெட்டோட வியூ பாயிண்ட்ல இருக்க வாட்டர் ஃபால்ஸுங்க இது. ரெடியா உச்சியிலேருந்து பார்க்கறதுக்கு. ஓஹோ ஹோ ஹோ, பியூட்டி ஆஃப் மான்சூன் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் லைட்டாக அப்படியே வெதர் கிளியர் ஆனோன்னு நான் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி ஓவராக கூறாமல் இருந்தேன், நான் மன்னிச்சிருங்க. நான் என்னோட ரியல் எக்ஸ்பிரஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு வருது பாருங்க, அதுதான் அந்த எலிஃபண்ட் வியூ பாயிண்ட். அது மேபி ஒன்று கொஞ்சம் கிளியர் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். யானையோட தந்த மாதிரி உங்களுக்கு மொத்த மலையும் இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இப்போவே டிக்ளேர் பண்ணிடலாமா இல்லை ஒன்று கூட கழிச்சு டிக்ளேர் பண்ணலாமா? த பெஸ்ட் எவர் மான்சூன் ட்ரிப்போட டே இன்னைக்கு தாங்க. ஒரு கம்ப்ளீட் பைசா வசூல் டீல் மாதிரி தெரியுது. நயனாமாச்சி வாட்டர் ஃபால் வேறு மாதிரி, பட் இது வியூ பாயிண்ட்ஸு வாட்டர் ஃபால்ஸ்னு எல்லாத்தையும் விசிட் பண்ணுறோம்ல. ஸோ ஒரு மாதிரி லாஸ்ட் டே ஆஃப் மான்சூன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். இங்கே பாருங்களேன், எவ்வளோ கம்மியாக தண்ணி வர மாதிரி இருக்குது. ஆனால் கீழே விழும் போது அவ்வளோ தண்ணி விழுற மாதிரி இருக்குது. அந்த மேஜிக் தான் என்னன்னு தெரியல. அது என்ன ஊர்? டேம் ஏரியா மட்டும்தானே அது. எலிஃபண்ட் வந்துருச்சுங்க, தெரியுதா? இப்படிதான் இருக்கு உங்களுக்கு எலிஃபண்ட். அப்படியே ஐஃபோன் வீடியோ மேலே தூக்கி போட்டு விட்றோம் உங்களுக்கு. ஐயோ, ஃபுல் கிளியர் ஆகிடுச்சு நமக்காக. வேற மாதிரி வேற மாதிரி. இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேமரா தெரியுது, அப்புறம் என்ன. அல்டிமேட்டா இருக்குல்ல, ஃபுல் கிளியருங்க. ஐயோ, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ஒரு பக்கா பைசா வசூல் டீல் முடிஞ்சு. அவ்வளோதான், ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் முடிவு க்ளோஸ் ஆகிடும். எப்படி வருது பாருங்க அங்கேருந்து உங்களுக்கு ஃபாகும் மேகமும் சேர்ந்து. இப்போ எலிஃபண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அம்பிட்டுதே, அவ்வளோதான், அதுக்கு மேலாம் தெரியாது. இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். அங்கே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸை பார்ப்போம் அந்த பக்கம் எண்ட்லேருந்து. ஸோ அப்படி தான், இந்த எண்ட்ல எலிஃபண்ட் பார்க்கணும், அந்த எண்ட்லேருந்து வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணும். இந்த குளிருக்கு ஏதாவது நம்மளுக்கு வேணும் கடிக்கிறதுக்கு. ஸோ சுட 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 சோளம் சுட சொல்லியாச்சுங்க. 50 தான் டீசென்ட் ரேட்டு. போட்டு விடுதல. காற்று பயங்கரமாக அடிக்குது. வின்னாய்ஸை இக்னோர் பண்ணிவிடுங்க. அல்டிமேட்டாக இருக்குது வியூ இங்கேருந்து. சோளத்தோட இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு.
எப்படி ஊத்துது பாருங்க மேலேந்து கீழே வரைக்கும். எம்மாடி அப்படியே வழிஞ்சு கீழே இந்த கிராமத்துக்கு அப்புறம் அந்த டேமுக்கு போகுது. இதோட லொக்கேஷன் பார்த்தாலே எனக்கு பிரதாப்கட் ஃபோர்ட் பார்க்குற மாதிரியே தாங்க இருக்குது. அதுவும் இதே மாதிரி ஒரு நீட்டமான மலையில் தான் இருக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளியரான வியூ தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒன்று அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். நம்ம நேற்று வந்திருந்தோம்ல மகட்லேருந்து வர ரூட், அங்கே தான் வந்து அந்த பிரதாப்கட் ஃபோர்ட்டும் இருக்குது. பட் நம்மளுக்கு இப்படி வியூஸ் மறைக்க இருக்கிறதுனால நாங்கள் போகணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போகலாமா வேணாமா? கன்ஃபியூஸ் தான். இங்கேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான். பஸ் ஏறினா அழகாக போயிடலாம். அங்கேருந்து ஜஸ்ட்டு இறங்குற இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நீங்கள் போயிடலாம். மஹட் ரூட்டில் போகிற என்ன பஸ் ஏறினாலும் அழகாக நீங்கள் போய் விசிட் பண்ணிடலாம். யோசிப்போம். இந்த ஏரியாவை நீங்கள் வந்து ஏரியல் வியூவில், அதாவது கொஞ்சம் ட்ரோன்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குங்க, சான்ஸே இருக்காது. ஃபோட்டோஸ் எதாவது வந்து ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே. ஸோ ஒரு தடவை அப்படியே அந்த பேனிங் ஷாட் பார்த்துக்கோங்க. நம்ம அந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகலாம். இதுதான் அந்த எலிஃபண்ட் இது நோஸ், நீடில் கூட சொல்கிறாங்க, இது நீடில் ஹோல். இப்போ நம்ம கேட்ஸ் பாயிண்ட் வந்தாச்சு. எலிஃபண்ட் ஹெட் அப்படின்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து இங்கே ஆட்சி பண்ண கவர்னரோட பொண்ணு பேரான். இதே சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டைமில் இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து நாக்கே கிண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ தலைவர் ரூல் பண்ண ஏரியா தான் இது ஃபுல்லாகவே. இந்த எங்கே பார்த்தீங்கன்னாலும் சிவாஜி மகாராஜோட பேர் தான் ஒலிக்கும். பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணதான் அதுக்கப்புறம் தானே நம்ம ஊரில் எப்படி ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள் மாதிரி இங்கே வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கி ஜெய். நான் இப்போ சத்தமாக சொன்னேன், இங்கே இருக்கவும் கத்துவாங்க, அதனால தான் சைலண்டாக சொல்கிறேன். கத்துவாங்க மீன்ஸ் உணர்ச்சி பங்கி கத்துவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவர். இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ்ன்றது முடியாது போல இருக்குங்க. நான் ஏதோ பேருக்கு ஒரு 4 வியூ பாயிண்ட் வச்சுருந்தாங்கன்னு நினச்சேன். பட் இல்லை, ஒன்று நின்று பேசுது. இங்கே நம்மளுக்கு பக்காவான ஒரு டேம் வியூ வருது இந்த சைடு கேட்ஸ் வியூ பாயிண்ட்லேருந்து. இங்கேருந்து நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் அப்படியே போட்டுது. இது எல்லாமே இந்த ஜூலை ஆகஸ்ட் வந்தால் மட்டும்தான். வேறு ஏதாவது டைம் வந்துட்டு இதெல்லாம் இல்லையே நைட்டு கேட்காதீங்க. இதெல்லாம் மான்சூன் ஸ்பெஷல். அருமையாக இருக்குடா. இதை நம்ம அங்கேருந்து பார்த்தோம் அந்த எலிஃபண்ட். வாவ், ஒரு அழகான டைம் லேப்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா லென்ஸ் ஃபுல்லாக வந்து தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஃபாக் ஆகிடுச்சுங்க. சரி விடுங்க, வந்த வரைக்கும் லாபம் அவ்வளோ. செம்ம டேஸ்ட்டு. அந்த டைம்லேயே பாருங்க, கொஞ்சம் ஃபாக்டாக பார்த்தா இருக்க, ஒன்றும் பண்ண முடியாது. மழை அந்த அளவுக்கு ஊற்றுது. சூடா சாய் சம்சா சாட்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ அப்படியே கிளம்பி அடுத்த லொக்கேஷன் போகலாம். வாங்க, காரில் வச்சு கேமரா கொஞ்சம் காய போடணும் ஃபஸ்ட்டு. இங்கே டாக்ஸி டூர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுப்படியான ரேட்டில் தாங்க வச்சுருக்காங்க. ஒரு டைரெக்ஷனுக்கு ஒரு டூருக்கு ஒரு ரேட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்டாக ஒரு 3 டூருனா ஒரு டூருக்கு 660 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போயிட்டு வந்தோம்ல, இந்த ஓல்டு மகாபலேஸ்வர், அப்புறம் இந்த நீடில் வியூ பாயிண்ட், எலிஃபண்ட் வியூ பாயிண்ட், அந்த வாட்டர் ஃபால்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு டூர். அதோட விலை வந்து 660 ரூபா. 4 பேர் வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். ஒரு ஆள் வந்தாலும் அதே ரேட்டு, 4 பேர் வந்தாலும் அதே ரேட்டு தான். ஸோ 4 பேர் வந்தீங்கன்னா பயங்கர சீப்புங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போகிறது. இப்போ நம்ம வந்து இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வந்து 800 ரூபா பேசியிருக்கோம் நம்ம. சரியா, நீங்கள் 2 டூர் கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் போகிற ஒரு டைரெக்ஷன் டூரும், இந்த பக்கம் ஒரு டைரெக்ஷன் டூரும். சீசன் டைமில் டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்காது. இப்போ அவங்களுக்கே கொஞ்சம் இது இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரே ஒன்று தான் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கனால ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர் டீலாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கனால மட்டும் போதும், அவங்களே மிச்சத்தை பார்த்துப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபுல் டே டூர்னால் உங்களுக்கு ஒரு 2500 to 3000 ருபீஸ் ஆகும். 4 பேர் வரைக்கும் அந்த காரில் போகலாம். டிவைட் பண்ணி பாருங்கள், ஒரே நாளில் நீங்கள் அழகாக மகாபலேஸ்வரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இதனால தான் தலைவன் வந்து வண்டியை கீழே எடுக்க மாட்டேன்ட்டாரா. ரோடு பயங்கர மோசமாக இருக்குது, ஒழுங்காக மேலேயே நிப்பாட்டிட்டு வாங்கன்ட்டாங்க. கேட்காம இந்த வண்டி கீழே போய் அடி வாங்கியிருக்கு, மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான். எவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்துச்சு தெரியுமா. சரி, நம்மளோட லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போது எடுக்கிறத பாருங்களேன், அப்போ உங்களுக்கு தெரியும் பண்ண எப்படி இருக்கும். தேவையில்லாத வேலைலாம் இதெல்லாம் இங்கே வருது. சுத்தமாக ரோடேல வெறும் கிரேவல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஐயோ, டயர் தேயுதுரா. எப்போ நம்ம மேலே தான் ஏற்றிட போகிறோம். கிரிப்பே இல்லை வண்டிக்கு. ஒழுங்காக ஓட்டலு.
இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய புளுத்தியாக இருந்தாலும் லோக்கல் சொல்கிறத கேட்கணும். சரியா? டயர் மொத்தமாக காலிங்க. போனோ டைட் இருக்குது, டயர் ஏறவே மாட்டேங்குது வண்டி. சரி விடுங்க, நம்ம ஸ்பாட்டை பார்ப்போம். பங்கம்ஸ் ஆஃப் த அங்கம்ஸாக இருக்குது லொக்கேஷனு. இதுதான் வந்து லிங்குமாலா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றாங்க. வியூ பாயிண்ட் தான் மோஸ்ட்லி பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபோட்டோஸில் பார்க்கும்போது வாட்டர் ஃபால்ஸ் அந்த மலையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு தெரிலங்க, பக்காவாக வியூ கிளியர் ஆகி நமக்குன்னு விட்டா மாதிரி இருக்குது. சம்திங் ஒரு மாதிரி லக்கி ஃபீல் வருதுல்ல. சட்டுன்னு வாங்க பார்த்துட்டு போகலாம். 2:30க்கு வந்து பூனே பஸ் பிடிக்கிற மாதிரி பிளானு. காலையிலேருந்து எல்லா ஸ்பாட்டுமே என்ட்ரி டிக்கெட் இல்லைங்க. இந்த ஒன்றுத்துக்கு மட்டும்தான் என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா வாங்கியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் நீங்கள் வந்து செல்ஃபோனை உச்சியில் தூக்கி பிடிச்சா மட்டும்தான் பேர். டவர் ரொம்ப வீக்காக இருக்குது, அதான் சொல்ல வரேன் நான். சரி வந்துட்டோம் வாட்டர் ஃபால்ஸுக்கு. அப்படியே போய் பார்ப்போம். இங்கே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். ஜிப்லைன் மாதிரிலாம் இருக்க போல இருக்குது இந்த ஏரியாவில். ஏதோ தண்ணி ஆர்ப்படிச்சு கொட்டுது, அவ்வளோதான். அங்கே ஒரு சிவன் சிலை கூட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அது பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா. மும்பை மக்கள்லாம் எவ்வளோ இதுவாக நினச்சா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிடலாம். இங்கிட்ட அங்கிட்டு நம்ம எப்படி ஊற்றுது பாருங்க எல்லா இடத்துலையும் தண்ணி. அந்த பக்கம் பாருங்க மக்களே, அந்த பக்கம் பாருங்க. பட் ஃபோட்டோவில் லிங்குமாலான்றது தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கே சும்மா தண்ணி ஓடி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு தான் இருக்குது ஜிப் லைன் ஸ்பாட். ஏதோ உள்ளார போயிட்டே இருக்குங்க. உள்ள என்னதான் ட்ரெக்கிங் பண்ணி பாரி போகணுமா தெரியலையே. பங்கமாக இருக்கான ஸ்பாட்டு. அருமை அருமை. என்ன இருக்குன்னு தான் தெரியல உள்ளானா. அதான் என்னடா ஃபோட்டோவில் பார்த்தேன் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். இந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் 400 மீட்டர்ஸ். இப்படி நேராக போனோன்னா வருமா. மேலே தான் வழி இருக்குது போகிறதுக்கு. அற்புதமாக செஞ்சு வச்சுருக்காங்க இவங்க ஏரியாவை. அப்படியே கொஞ்சம் வழி கேட்டு போவோம். போகிற வழி சூப்பராக இருக்குங்க. வா, அங்கே ஓடின்னு வந்ததில்ல அந்த தண்ணி தாங்க இங்கே பெரிய வாட்டர் ஃபால்ஸாக ஊற்றுது. பங்கம்ஸ் ஆஃப் த அங்கம்ஸ். ஏங்க இங்கே பாருங்க, அமேசானே இங்கே தான் இருக்குது. இங்கே தண்ணி சர்பத்து மாதிரி ஊற்றுது. பியூட்டிஃபுல்ரா. ஒன்று ஜஸ்ட் டேர்னிங் போனோன்னா வியூ பாயிண்ட் வந்துடும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அரே பாப்புரே, இந்த இடத்தையா மிஸ் பண்ண பார்த்தோம். ஃபோட்டோவில் ஒத்த ஃபால்ஸ் தான் காட்டுவாங்க. என்னடா இதை பார்க்க அவ்வளோ தூரம் போகணுமேன்னு நினச்சி மட்டும் விட்டுறாதீங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது லொக்கேஷனு. 1 2 3 4 5 6 7 8 9 அப்புறம் பெரிய ஃபால்ஸ் 10. டோட்டலாக 10 ஃபால்ஸ் இருக்குது உங்களுக்கு இங்கே. ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸாக்டாக அங்கே கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். அங்கேருந்து தான் இந்த பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கும். சீக்கிரம் போய் பார்ப்போம் ஃபாக் அடைக்கிறதுக்குள்ளே. இங்கேருந்தே பக்காவான வியூ தெரியுதுங்க. இப்போ எவ்வளோ தண்ணி. நம்ம கும்பே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஆசம் ஆசம். அந்த மெயினுக்கும் போயிடலாம். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். ஜஸ்ட் வாவ். இதுதாங்க மகாபலேஸ்வரோட இருக்கிற பிக்கஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். கிட்டத்தட்ட வந்து 500 அடியும் ஹைட்டு. 3 ஸ்டேஜாக விழுது. ஃபஸ்ட்டு செகண்டு அப்புறம் கீழே அடியில். முன்னாடி வந்து இங்கிட்டலாம் கூட விட்டுருந்தாங்க போல். பட் இப்போ சேஃப்டி இல்லைன்னு விடுறது இல்லையா. செம்மையாக இருக்கும் போல இருக்கே கீழேருந்து வியூ. நம்ம மக்கள் ஏதாவது முந்திரி கொட்டை தனமாக பண்ணிடுறாங்க, நம்ம அளவு மூடிடுறாங்க அதுக்கப்புறம். சரி ஓகே, சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு வாட்டர் ஃபால்ஸை. இந்த குளிருக்கு ஒரு மேகியை போட்டுருவோம். சுட சுட ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே உட்காந்து அப்படியே ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற அந்த ஒரு சுகம் இருக்கும் பாருங்கள். இந்த முடி மட்டும் ஒழுங்காக இன்றைக்கி இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் வீடியோ. என்னென்னவோ பண்ணி பார்க்குற நிற்க மாட்டேங்குதுங்க. மழையில் நினச்சிக்கிட்டே இருக்கா, ஸோ அதனால் நிற்கவே மாட்டேங்குது. குச்சினை ஓராக்காகே. வாட்டர் ஃபால்ஸ் வியூவில்
அப்படியே ஒரு மேகி. கவிதை கவிதை கவிதை. இந்த குளிருக்கும் இது தேவை, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் தேவை. 2:30 மணி பஸ்லாம் பிடிக்கிற பிளானில் 3:30 பார்த்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி இருக்குது. அவசர அவசரமாக போய் ஒன்றும் பண்ண போதில்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு திரும்ப 1 வருஷம் கழிச்சு தான் வருவோம். பார்த்துக்கலாம். இனிமேட்டு எப்படியாச்சும் ஒன்று வாடிக்கை வச்சுக்கணுங்க. வருஷம் வருஷம் ஒரு மான்சூன் வந்துடணும். மான்சூன் ட்ரிப்பு என்ன பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல. சரியான கூட்டம் பில்டப் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி ஒரு வீக்கெண்டு, சாட்டர்டே வேறு. ஸோ இன்னும் போக போக கூட்டம் ஒன்று எகிரிட்டு தான் இருக்க போகுது. பூனேல ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் டிரைவ் தான். 1 டே ட்ரிப்பாக கூட நீங்கள் வந்துட்டு போகலாம் வேணும்னா. என்ன வியூடா, இங்கேருந்து ஒன்றும் பயங்கரமாக தெரியுது. எப்படி நம்ம போகும்போது இந்த வியூவை மிஸ் பண்ணோம். சூப்பருங்க. நம்ம கரெக்டாக போயிட்டு வரோம், மறுபடியும் மழை பிச்சுக்குச்சு. பயங்கர லக்கி டே இன்னைக்கு. ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவையான போது மழை நிற்கிது, நம்ம முடிச்சதுனே மழை பெய்யுது. சம்திங் செம ஸ்பெஷலாக இருக்குது இன்றைக்கி. டச்சுட் டச்சுட் எதையா நம்மளா இழுத்து விட்றக்கூடாது. சரியா, வாங்க வாங்க பசங்க போவோம். இதுவும் விட்டு தான் என்னென்னலாம் பண்ணுறோம் பாருங்க. சூப்பராக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாருங்க. बहुत बढ़िया लगा. हाँ वही है, ठीक है ना, बहुत खुश हो गया. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா வந்தீங்கன்னாலே நிறையா இருப்பாங்க. நீங்கள் அழகாக ஏறி போய்க்கலாம். நம்ம தலைவரோட கார்டு வேணும்னா இந்த இது கூட பார்த்துக்கோங்க. இது நம்பர் இருக்குமா சொல்லுங்க. ஸோ இப்படி தான் இருக்குது ரேட்லாம். உங்களுக்கு நல்லா आल கூட்டு போயிட்டு வர்றாரு. आपका नाम क्या है? सोहेल. सोहेल, आपका नंबर बता दो इसमें कोई आने से. 9421209345. कोई आए थे कांटेक्ट करेगा. ठीक है, थैंक यू. ஆஹா, சோத்ரி வச்சாச்சு, சேத்துலி வச்சாச்சு காலை. உங்ககிட்ட சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் பூனே போகலாமா இல்லை மும்பை போகலாமான்னு கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். பட் நம்ம தலைவர் வந்து பட்டுன்னு சொல்லிட்டாரு, நீ மும்பைலாம் போனால் இன்றைக்கி போய் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 250 to 280 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். பட் ட்ராவலிங் டைம் கூகுள் 5 மணி நேரம் போட்டிருக்கு. பட் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 8 ஹவர்ஸ் ஆகுமா. சம்டைம்ஸ் டிராஃபிக்கில் இருந்தால் 10 ஹவர்ஸ் கூட ஆகிடுமா இங்கேருந்து போகிறதுக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்ட்டாரு. பூனே வண்டி ரெடியாக இருக்குது, ஏறு அப்படியே போகலாம் வாங்க. இந்த வண்டி பூனே வேன்னு கேட்டேன், இல்லை இல்லை சுவர் கேட் அப்படின்னாங்க. போய் டைம் கீப்பர்கிட்ட கேட்டேன், அதுதான் பூனே பூனே பஸ் ஸ்டாண்டு நம்ம கிளம்பாங்க கோயம்பேடுன்றோம்ல, அதுதானா சுவர் கேட் அப்படின்றாங்க. சரி ஏறிக்கலாம் வாங்க. பூனே போகிற வண்டி தான் இது. பூனே இங்கே வந்து பூனான்னுவாங்க, அது ஒன்று இருக்குது. ஸ்லீப்பரும் இருக்குது, ஸ்லீப்பர் 350 சீட்டர் நமக்கு போதும். ஓகே, டாடா பாபாய். மகாபலேஸ்வரர் ரேண்டமாக அந்த லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. மஸ்ட்டு விசிட். நீங்கள் வந்து இந்த பக்கம்லாம் மான்சூனில் வந்தீங்கன்னா, சம்மரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மஸ்ட் விசிட்லாம் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் பிளேஸு. சிலிண்டருக்கு மண் கூட தெரியாது, சூடாக தான் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் மான்சூனில் மோர் தென் ஒர்த் இட். ஓகே வாங்க வாங்க கிளம்பி வாங்க மான்சூனுக்கு. சரி இப்போ அழகாக அப்படியே கிளம்பி நம்ம பூனே போகலாம். நான் மோஸ்ட்லி ஏன் தெரியுமா லாஸ்ட் சீட் ப்ரிஃபர் பண்ணுவேன், எவனுமே நம்மளை எதுவும் கேட்க முடியாதுங்க. கொட்டுற மழையில் கூட நான் ஜன்னல் திறந்து வச்சுட்ருக்கேன். நான் முழுசாக நினைவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதே வந்து பக்கத்தில் யாராக இருந்தாலோ இல்லை பின்னாடிலாம் சீட் இருந்தாலோ டார்ச்சர் பண்ணுவாங்க, ஜன்னல் சாத்துன்னு. ஸோ அதனாலேயே நான் எப்பவுமே இங்கிட்ட வந்துடுவேன். லாஸ்ட் சீட்டில் எவனும் நம்மளை எதுவும் கேட்க முடியாது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இந்த மழையில் அப்படியே வந்து தலையை வெளில விட்டுக்கிட்டு போகிறது செம ஊற்றுது. சரி வ்ளாக் பண்ணது போதும், வேறு ஏதாவது இதாக இருந்தால் காட்டுறேன். இப்போதைக்கு நான் அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3.5 ஹவர்ஸில் நம்ம பூனே போய் சேர்ந்துருவோம். ரெஸ்ட்டாக போய் தான் போடுவாங்க, அங்கே நம்ம பார்ப்போம். இல்லை வாட்டர் ஃபால்ஸ் எதாவது தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே அந்த 3 மணி நேரத்தில் பூனேலாம் வந்து வெறும் பேச்சுக்கு மட்டும்தாங்க. இட்ஸ் நாட் ரியல். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் இந்த ஊர் பஸ்ஸில் எப்படி ஓடுன்னு சொல்லிட்டு. 1 மணி நேரம் போகிறதே அவ்வளோ நேரம் போவாங்க. இப்போ தான் ஹைவேக்கே வந்திருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 70 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் 4 இல்லைனா 4.5 ஹவர்ஸ் பக்கம் கூட ஆகிடும் போல இருக்குது. வெறும் எவ்வளோ தெரியுமா, 123 கிலோமீட்டர் போகிறதுக்கு. காட் செக்ஷன் அதெல்லாம் ஓகேங்க. பட் எங்கள் ஆளுங்க வந்து இப்போ தான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட வந்து 20 நிமிஷம் வண்டி போட்டாங்க. நான் அதுதான் பிரேக் அப்படின்னு நினச்சி இப்போ இன்னொரு பிரேக் வர போட்டிருக்காங்க. இலே எப்படின்னு தான் இருந்துச்சு. 222 ரூபாங்க டிக்கெட்டு. அங்கே சிக்னல் கிடைக்கனால ஆன்லைனில் எடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்கெட் இந்த ட்ரிப்பில் நான் வந்து யூபிஐ யூஸ் பண்ணாமல் எடுத்திருக்கேன். அதாவது கேஷ் கொடுத்து எடுத்திருக்கேன், கேஷே யூஸ் பண்ணல. கேஎஸ்ஆர்டிசி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க. அவங்க தனியாக ஒரு QR கூட வச்சுருக்காங்க. எம்ஹெச்ஆர்டிசியும் நல்லா தான் வச்சுருக்காங்கப்பா. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் குட் டே. எப்படி இருந்தாலும் ஒரு 7:30 ஆகிடும் நினைக்கிறேன் நம்ம போய் சேர்கிறதுக்கு. ஏதோ நிப்பாட்டியிருக்காங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பிட்றதுக்கு.
மதியம் லஞ்சே சாப்பிடல. பூனேயில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி அங்கே போயிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், பாவ் பாஜி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இங்கே எதுக்காக சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோசை ஆர்டர் பண்ணேன். தோசை நல்லா தான் இருக்குது, பட் சாம்பார் ரொம்ப சுமாராக இருக்குது. பரவாயில்ல, பசிக்கு தப்பு இல்லை. குளிக்குது, கஷ்டம் தான் சாப்பிட்றது. ஒரு வழியாக 5 மணி நேரம் கழித்து வந்து இறங்கியாச்சுங்க. 3 மணிக்கு எடுத்த வண்டி மணி இப்போ 8. வெறும் 123 கிலோமீட்டர் வரத்துக்கு. சரியான டிராஃபிக் இங்கே பூனேயில். இதுதான் அந்த பஸ் ஸ்டாப். இதோடு நிப்பாட்டிடுவாங்க. இங்கேருந்து பூனே ரயில்வே ஸ்டேஷன் சுமார் ஒரு 5 கிலோமீட்டருங்க. இந்த பக்கம் போனோம். ஆத்தாடி, இது சரியாப்பட்டு வராதுடா. நல்ல வேலை மும்பை போல். மும்பைலாம் போயிருந்தால் 10 மணி நேரம் ஆயிருக்கும் போல் போய் சேர்றதுக்கு. எனக்குலாம் மகாராஷ்டிராவில் ஒரு சிட்டியை சூஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னாலும் நான் மும்பை செலக்ட் பண்ண மாட்டேங்க, பூனேவை தான் செலக்ட் பண்ணுவேன். மான்சூனில் நினச்ச ஒரு வாட்டர் ஃபால் லைக் போயிடல. எல்லாமே அவ்வளோ பக்கங்க. மும்பையிலேருந்து தான் தூரம் எல்லாமே. அந்த தாமினி காட்டாக இருக்கட்டும், மல்சேஜ் காட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் போன மகாபலேஸ்வராக இருக்கட்டும், போர் காட்டு, லோனாவாலா, ஐயோயோ எவ்வளோ இடம்டா இவங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்குல்ல. பூனே மக்கள் தான் கொடுத்து வச்சவங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் மலை பிரதேசம், அவ்வளோ பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸு, ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி கிடக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆசை, ஒரு மாதம் வந்து பூனேயில் மான்சூனில் தங்கி ஒரு வீக்கெண்டு ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ நடக்கும்னு தெரில. ஸோ நம்ம எப்பயாச்சும் வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டு ஒருத்தனை வர சொல்லியிருக்கோம். பயப்புள்ள லேட்டாகும் போல இருக்குது. நிற்போம் அந்த பயவில் வர வரைக்கும். இல்லைன்னா என்ன பஸ் ஏறி இன்னொரு இடத்துக்கு வா, அங்கேயே நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்றான். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று சொல்லிட்டு. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் பேர் வந்து ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு வாங்க. நம்ம கிளம்பாக்கம் மாதிரி கொஞ்சம் அவுட்லேயே நிப்பாட்டிடுறது. இதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பஸ் பிடிச்சி போய்க்கலாம். இங்கே மெட்ரோ கூட இருக்குன்றாங்க. இந்த மெட்ரோ எங்கே கனெக்ட் பண்ணுதுன்னு தெரில, செக் பண்ணுவோம். பூனே டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு போகிறதுக்கு புதுசாக மெட்ரோ திறந்துருக்காங்க. இங்கே ஒன்றும் கட்டி கொண்டு கேட்கல பில்டிங்கு, அது உள்ளே பூந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். சிவாஜி நகர் போகிறாங்க. இப்போ மெட்ரோ தானே இது, அப்படிதான் நினைக்கிறேன். பூனே மெட்ரோ டெல்லி மெட்ரோ அளவுக்கு பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு. செம்ம டீப்பாக போயிட்டுருக்கோம். சிவாஜி நகருக்கே மெட்ரோ ஸ்டாப்பிங் இருக்குது போல். வாட்ஸ்அப்லேயே டிக்கெட் எடுத்தாச்சு. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பயங்கரமாக இருக்கியா. ஒன்றும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. பூனே மெட்ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பயங்கரமாக இருக்கும் போல். எந்த பக்கம் போனோம் சிவாஜி நகருக்கு? எனக்கு தெரிஞ்சு பூனேலேயே ஒரு சூப்பரான கம்யூட் இது தாங்க. 7 நிமிஷத்தில் வந்து சேர்ந்தாச்சு நம்மளோட சிவாஜி நகருக்கு. எல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க போனால் பல நல்லா இருக்கு ஸ்டேஷன். போமா வெளில. என் ஃப்ரெண்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு கூப்பிட்டு போனான்னா, இங்கே இருக்கிறதுலே ஃபேமஸான ஒரு பர்கர் கடையாங்க. பயபுல அங்கே கூப்பிட்டு வந்திருக்கு. சரி பாப்பா வாங்க அப்படின்னா ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஓல்டஸ்ட்டு பர்கர் கிங் ஷாப். அந்த பிராண்டு பர்கர் கிங் இல்லை, இது பூனேவோட பர்கர். கடை பேர் தெரியல, வண்டி வந்தோடனே தெரியும். கர்நாடகா வண்டி எங்கே போயிட்டுருக்கு. இவ்வளோ ஓல்டு செட்டப்பில் ஒரு பர்கர் ஷாப் இப்போ தாங்க நான் முதல் தடவை பார்க்குறேன். நல்லா இருக்குமோ? 20 to 45 மினிட்ஸா? உட்காரவே இடம் கிடையாது, ஏசிலாம் கிடையாது. எவ்வளோ பெரிய லைனு. ஏய் எங்கடா கூப்பிட்டு வந்திருக்க? ரேட்லாம் செம்ம சீப்பாக இருக்குங்க. வெஜ்ஜு பர்கர் 105, காட்டேஜ் சீஸ் பன்னீர் பர்கர் 84 ரூபா தான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 63 ரூபா தான், சிக்கன் மினி பர்கர் 84, ஜம்போ சிக்கன் பர்கர் 147. அதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியானது. 150 ரூபாவில் முடிஞ்சு போச்சுங்க. ஒன்று சைஸ் எத்தா தண்டியாக இருக்குது பாருங்க. வெறித்தனம். பர்கர் ஃப்ரைஸ் குவான்டிட்டிலாம் பாருங்களேன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. நல்லா பெருசாகவே இருக்குது. லோக்கல் கடைனால அந்த ரேட்டு போல். டேஸ்ட் பயங்கரமாக இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏரியா பேர் வந்து கேம்ப்னு எதை சொல்கிறாங்க, நான் தெளிவாக அப்புறம் கேட்டு சொல்கிறேன். பார்சலுக்கு பில்லு போட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. இதுவும் அதே கடையா? இதுவும் அதே கடை. இவ்வளோ பெருசாக இருக்கு. ஏங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. உள்ளலாம் ஆளுங்க உட்காந்துருக்காங்க. ஆத்தாடி ரைட்ரா. இது என்ன ஏரியா இது? கேம்ப்பு தானா? பர்கர் கிங் கேம்ப்னு போட்டால் வந்துடலாமா? ஏம்மா பெரிய பெரிய ஜெயின்ஸ்லாம் இவங்க கிட்ட கூட வர முடியாது. அந்த அளவுக்கு ராஜ்யம் நடத்துகிறாங்க இங்கே. ஏங்க 100 ரூபாய்க்கு பர்கர் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ பெருசு, 1/2 கிலோ வெயிட் இருக்கும் போல் இருக்குங்க. அவ்வளோ ஐட்டம் இருக்குள்ள. ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குது. 63 ரூபா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஓப்பன் பண்ணுறாங்க. பூனே வந்தால் மஸ்ட் விசிட்டுங்க. இதெல்லாம் பங்கமாக இருக்குது. லோடடாக இருக்கியா? காட்டியில் எத்தா தண்டியாக இருக்குது. ஓப்போ வெறித்தனம்.
சரி அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. 1/2 அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. ஆய் போத்தலை. ₹100 அது ஒர்த்தானு கேட்டால் 1000 மடங்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். பயங்கரமாக இருக்குது. சியர்ஸ். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேம்ப்பு ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. பூனே ஸ்டேஷன் பக்கத்தில். கேம்பில் இல்லாத ஐட்டமே இல்லை போல இருங்க. இப்போ வந்து ஏதோ ஷாப்பிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. டெல்லி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணி சாப்பிட்டுட்டே போயிடலாம் போல். நைஸ். இங்கே எல்லாம் 11 மணி வாக்கில் க்ளோசிங் போல் இருக்குது. ஸோ அதனால் ஆல்ரெடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சு விட்ருவோம் வாங்க. கலெக்ஷன்லாம் பலமாக இருக்கியா? நைட்டு 11 மணிக்கு கடையெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறோங்க. இந்த மாதிரி நான் ஷாப்பிங் இது வரைக்கும் பண்ணது கூட இல்லை. क्या क्या दुकान का नाम क्या? रॉयल एंटरप्राइजेस. रॉयल एंटरप्राइजेस. नंबर 65 है. बढ़िया क्लोथ எல்லாம் கலெக்ஷன்லாம் பங்கமாக இருக்குங்க. ரேட்டு எவ்வளோனா அச்சு பேசலாம். 300 ரூபாய்க்கு அழகாக ஒரு டி-ஷர்ட் பிடிச்சாச்சு. 2 எடுத்துருக்கேன். क्वालिटी अच्छा मिलेगा. क्वालिटी भी अच्छा है. हाँ ज़रूर. तो फिर मिलेंगे. गुड नाइट. बाय बाय. ஓகே பாய். மூஞ்ச காட்டாத முகமூடி கொள்ளக்காரன். டெலிவரிக்கு மாதிரியே இருக்கடா அப்படியே. ஸ்விக்கி ஓடிபி. சரி ஓகே பாய் 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 பாய். அவ்வளோதான் மக்களே, பூனே ஜங்ஷன் வந்தாச்சு. கரெக்டாக நம்ம வண்டி வந்து 125க்கு வருமா. அதிகாலை 125. லேட் வருது, 1/2 hour போட்டிருக்காங்க. மேக்கப் பண்ணி வந்துட்டா பரவாயில்ல. இப்போ மணி வந்து 11:30 தான் வருது. ஒன்று நம்ம 3 மணி நேரம் பக்கம் ஓட்டணும். வாங்க எப்படியாச்சும் பட்டுன்னு ஓட்டுவோம். ஏன்னா கணக்கு 3 மணி நேரம் கேட்காதீங்க, நான் டிலேவோட சேர்த்து சொன்னேன். ஆல்ரெடி செம தூக்க கழகத்தில் இருக்கேன். வண்டி எவ்வளோ சீக்கிரம் வந்தோ நல்லது. 2.5-3 மணி நேரம் ஓட்டிட்டோன்னா ஏறி படுத்தோன்னா காலைல ஜாலியாக போய் இறங்கிடலாம். நம்ம நார்மல் டேஸில் கூட இவ்வளோ தூக்கம் வராதுங்க. பட் இது மாதிரி ட்ரெயினுக்குன்னே இதை பிடிக்கணும்னா கண்ணெல்லாம் சொருவுது. மணி வெறும் 12:15 தான் ஆகுது. இப்போது எப்படி ஒன்றும் ஒரு 2 மணி நேரத்தை ஓட்ட போகிறோன்னு தெரில. ட்ரெயின் வேறு நல்ல லேட்டில் வந்துக்கிட்டு இருக்காப்புல. வெறுப்பாக இருக்குது. சரி அப்படியே இங்கே செட்டில் ஆகும் 1 மணி நேரத்துக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. பிளாட்ஃபார்ம் 1லேயே நல்லா தள்ளி வந்துட்டேன். யூஸ்வலாக பூனேயில் வந்து பிளாட்ஃபார்ம் 1ன்றது உங்களுக்கு லோனாவாலா ட்ரெயின் போகிறது. லோக்கல் வண்டி இருக்கும்ல அந்த பிளாட்ஃபார்ம் இது. ஒரு வழியாக மனசு வந்து ட்ரெயின் வந்துருச்சுங்க. இனிமேட்டு அந்த மிட் நைட் ட்ரெயின்லாம் சூஸே பண்ணக்கூடாதுடா. எப்பா முடியலடா, கண்ணெல்லாம் சொருகுது. அதுவும் நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துருக்கோமா, முடியல. குட் நைட்டு. அப்படியே ஏறி போய் படுக்க வேண்டியதான். ஏறுவோமா?